சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சபரிமலையில் வாசம் செய்யக்கூடிய சாஸ்தா சாதி மத பேதமற்ற ஒரு தெய்வம். மாதாபிதா குரு தெய்வங்களே சரணமையப்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே மலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி மாலை போட்டு போவாங்க. இருமுடி கட்டும் போது போய் பார்ப்பேன். அப்பையில இருந்து ஒரு ஆர்வம். இந்த சபரிமலை போனா ஐயப்பன் நிகழ்த்தின அற்புதம் ஏதாவது ஒண்ணு எங்களோட பகிர்ந்துக்கலாமா? ஓட முடியாம அவரோட இருமுடியை தூக்கிட்டு சொல்ற, நான் இருமுடியை தலையில வச்சிருக்கேன். இருமுடியை நான் கையாலையும் பிடிக்கல. 2-3 இடத்துல எங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு நாகராஜா வடிவுல. இது ஏன் இந்த மாதிரி அங்க பிரதட்சணை பண்ணிட்டு போகணும்னு உங்களுக்கு முதல்ல தோணிச்சு? அங்க பிரதட்சணம் வந்து ஒரு நாள் 2 நாள் சும்மா பண்ணிட்டு உடனே மலை ஏறுறதுக்கு அங்க பிரதட்சணம் போய் பம்பால இருந்து சன்னிதானம் பண்ணோம்னா, இந்த அடி நமஸ்காரம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு அடியும் வைத்து ஏந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறோம். முடியலையா, விழுந்துட்டாரா, என்ன ஃபிக்ஸ் வந்துச்சா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாமி என்ன ஃபிக்ஸ் வந்து சாவி எடுத்துட்டு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு குருவே நாளைக்கு இருமுடி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் குருவே போலாமா அப்படின்றது முன்னாடி குரு எனக்கு ஃபோன் பண்றாரு. அதாட்டம் அவங்களுடைய சித்தி வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஓம் ஸ்ரீ பூதநாதா சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாவோ சாசே தேவி. தெய்வத்தை தரிசிக்கிறதுக்காக உலகத்துல இருந்து கோடான கோடி பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க, தரிசனம் பண்றாங்க, அவரோட அருளை பெற்றுக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து சபரிமலைக்கு போய் அவருடைய அருளை பெற்ற ஒரு அற்புதமான பக்தரோட நாம இன்னைக்கு இருக்கிறோம். அவரோட பேரு மிஸ்டர் சாதிக் அலி. சாமி நமஸ்காரம். சாமி சொல்லம். நமஸ்காரம். எல்லா புகழும் இறைவனுக்கே. சாமி சொல்லம். ஓகே, சாதிக் சாமியை பத்தி நாம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எல்லோரும் வந்து சுவாமி மேலே பக்தி வச்சுருக்காங்க, இருமுடி கட்டுறாங்க, மலைக்கு போகிறாங்க, வராங்க. ஆனால் சாதிக் சாமி தன்னை வந்து முழுமையாக ஐயப்பன் கிட்ட சரணடைந்து அவர் மலைக்கு போவதும் வருவதும் ஒரு மாறுபட்ட முறையில் அவர் தரிசனம் பண்ண போயிட்டு வர்றாரு. அது என்ன மாதிரியான முறைகளில் அவர் தரிசனம் செய்ய போகிறாரு, அவருக்கு ஐயப்பன் மேலே எப்படிப்பட்ட பக்தி ஏற்பட்டது, எந்த காலத்தில் ஏற்பட்டது, இப்படி பல விஷயங்களில் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாமி, உங்களுடைய சபரிமலை யாத்திரையை பத்தி நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி இந்த ஐயப்ப சாமி மேல உங்களுக்கு எப்படி இவ்வளவு பற்று வந்தது? எந்த ஆண்டுல இருந்து நீங்க இந்த மாதிரி ஐயப்பன் மேல பக்தராக மாறினீங்க? கண்டிப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. பள்ளி பருவத்துல இருந்து, குழந்தை காலத்துல பள்ளி பருவத்துல இருந்து என் சக தோழர்கள் நண்பர்கள் வந்து பார்க்கும்போது அவங்க சபரிமலைக்கு போறேன் அப்படின்னா, ஒரு 5வது 6வது படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே மலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி மாலை போட்டு போவாங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சது எல்லாமே. அதனால இந்த ஷார்ட்ஸ் போட்டு இந்த துண்டு போட்டு எல்லாம் போவாங்க. அவங்க இருமுடி அந்த விரத முறைகள் இருந்து இருமுடி கட்டும் போது போய் பார்ப்பேன். நெய் தேங்காய் அந்த அரிசி காணிப்பண்ணு எல்லாமே கொடுக்கும்போது இது ஏன் எதுக்கெல்லாம் போய் நமக்கு தெரியாது. பட் அப்பையில இருந்து ஒரு ஆர்வம். இந்த சபரிமலை போனா நடந்து போகணுன்றாங்களே, பார்க்கணுன்றாங்களே, பகவான் ஐயப்பனை தரிசிச்சுட்டு வராங்களே, அப்படி ஒரு ஆர்வம். நம்மளும் போகணும், அதுக்கான நேரங்காலங்கள் கண்டிப்பா வரும். அப்பையில இருந்து சபரிமலை ஐயப்பனை போய் பார்க்கணும் ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு. ஏன்னா நண்பர்கள் உற்ற பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே மாலை போட்டு போகும்போது அப்படி என்ன சபரிமலையில பார்க்கணும், ஐயப்பன்றாங்க போய் பார்க்கணும். ஒரு அந்த குழந்தை பருவத்திலேருந்து இந்த ஒரு ஆர்வம் இருந்தது. அது எப்ப செயல்படும்ன்றது நான் எதிர்பார்க்கல. இப்போ சமீப காலமா 2015 தான் நான் வந்து முதல் முறையாக கன்னிசாமியா சபரிமலைக்கு போறேன். அதுவும்
என்னோட நண்பர் வந்து சபரிமலைக்கு போறேன், நீ வரியா? நண்பர் பழனி, அவர் வந்து என்னை கேட்கிறார், சபரிமலை போலாம் வரீங்களா? அவர் மாலை போட்டு வந்து நிற்கிறேன். என்ன சாமி மாலை போட்டுவீங்களா? ஆமா. நீங்க வரீங்களா சாமி அப்படின்னா, சரி வரலாமா அப்படின்னு. தாராளமா வரலாமே, ஏன் நீங்க யோசிக்கிறீங்க, வாங்க அப்படின்னு. 2015 கார்த்திகை மாதம் ஆரம்பித்த பயணம் தான் இன்றைய வரைக்கும் தொடர்கிறது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக. சரி சரி சரி. முதல் முறையே நீங்க மாலை போட்டு தான் போனீங்களா? நீங்க மாலை போட்டு தான் போனேன். மாலை போட்டு தான் போனேன். ஓகே ஓகே. மாலை போட்டு கடுமையான விரத முறைகள். எப்போதும் கன்னிசாமி என்னன்னா ஐயப்பன்னா எல்லாமே விரத முறைகளை பத்தி இப்படி இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதாட்டம் இருக்கணும். அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சு. ஓ சரி. அந்த குருசாமிகள்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொரு கடைப்பிடிக்கும் போது கடைப்பிடிச்சு, அதுவும் பெரிய பாதை, முதல் மலையை பெரிய பாதையில சென்று சாமி தரிசனம் பண்ணிட்டு நெய்ய விஷயம் முடித்துட்டு புஷ்பாபிஷேகம் இதெல்லாம் எனக்கு பண்ணிட்டு நான் போன அந்த குழு பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பம்பால பஜனைகள், பம்பால கன்னிசாமிகளுக்கு அந்த தெப்பம் கட்டி பம்பாத்துல விடுறது, இதாட்டும் பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாமி சன்னிதானம் 18 படி ஏறி அப்புறம் தரிசிக்கும் போதுதான் என்னுள் நான் உன்னுள் நான் அப்படின்னு சொல்ற ஒரு தத்துவ அம்சியான தத்துவத்தை அந்த முதல் வருடம் மலைக்கு போகும்போதே காசுப்பாது முதல் வருடம் மலைக்கு போகும்போதே அது எனக்கு உணர்ந்தது. சூப்பர் சூப்பர். எல்லாம் ஐயப்பன். அதனால அன்னையிலிருந்து இது வரைக்கும் என்னோட பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு ஈடுபாடு இருக்குன்னா கண்டிப்பா ஐயப்பன் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக அற்புதங்களையும் நிகழ்த்தி இருப்பாரு. அப்படி அற்புதம் ஐயப்பன் நிகழ்த்தின அற்புதம் ஏதாவது ஒண்ணு எங்களோட பகிர்ந்துக்கலாமா? இத்தனை வருடங்கள்னு சொல்றதுக்கு முன்னாடியே முதல் வருடமே சொல்லிடுறேன். அழுதாமலை அழுதா ஏறுறது அழுதுட்டு தான் போகணும். எனக்கு அழுதா போயிட்டேன். அழுதா மலை போகும்போது என் கூட அந்த பழனிசாமின்னு சொன்னேன் இல்லையா, அவர் என் கூட வர்றார். என்ன அறியாமலே நான் அந்த அழுதாவை எப்படி கடந்தனே தெரியாது. ஏன்னா நான் நானாகவே இல்ல, அந்த இடத்துல எனக்கு தெரியல. ஏறி இறங்கிட்டேன். என் பின்னாடி வந்த பழனிசாமிக்கு அவருக்கும் வயது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு 40 வயசு, இன்னைக்கு அவருக்கு 50 வயசு ஆகுது. அப்போ 40 வயசு. அவரும் ஓட முடியாம அவரோட இருமுடியை தூக்கிட்டு சொல்ற, நான் இருமுடியை தலையில வச்சிருக்கேன், இருமுடியை நான் கையாலையும் பிடிக்கல. அதுதான் பகவானோட, நான் பகவான்கிட்ட இந்த அளவுக்கு வரத்துக்கான முதல் காரணம் எனக்கு என்ன அறியாமலே ஏறி இறங்கி அழுதால் குளித்த பிறகுதான் குளிச்ச பிறகுதான் உடம்புல வந்து அந்த உஷ்ணம், ஒரு வைப்ரேஷன், அந்த உஷ்ணத்தை அடங்க முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் எனக்கு வந்து ஃபீவர் 100, 101 கூட இருக்கலாம், 102 அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்பதான் உணர்ந்தேன் ஏதோ ஒன்று சம்திங், ஏதோ ஒன்று ஐயப்பன்ட்ட இருக்கு அப்படின்னு. இது நடந்துச்சு. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் இருக்கும், நாங்களும் கஷ்டப்படுறவங்க. எல்லாமே எடுத்த உடனே மேலேயும் வரல. ஒவ்வொரு வருடமும் சன்னிதானம் போயிட்டு ஒவ்வொரு படி அவங்க சொல்லுவாங்க, நிறைய குருசாமிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, 18 படியும் 18 மாற்றங்கள், 18 தத்துவங்கள், 18 இது எல்லாமே. ஏன்னா ஒவ்வொரு படியை ஏறிட்டு இன்னி வரைக்கும் வாழ்க்கையில மிக கடுமையா கஷ்டப்பட்ட காலங்கள், அன்னத்திற்கே அன்னதான் சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து நானும் கோயில் எல்லாம் அன்னதானம் எல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்னையும் ஒரு அன்னதான பிரபுவா, என்னுடைய அன்னதான பிரபு அவர் என்னை உருவாக்கி இன்னைக்கு பல பேருக்கு அன்னதானம் செய்துட்டு இருக்கேன்னா அது பகவான் ஐயப்பனுடைய பரிபூர்ணமான என்ன சொல்றது ஆசின்னு கூட சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. அது எனக்கு எப்படி கிடைக்குது என்னன்னு தெரியல, ஆனால் அவரை நான் இறுக்கி பிடித்து கொண்டில்லை. ஓகே ஓகே. என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, பகவான் ஐயனை இறுக்கி கட்டி தழுவி கொள்ளுங்கள். இதுதான் என்னோட கோட்பாடு. நிச்சயமா நிச்சயமா. இப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க மலைக்கு போகும்போது மாலை போட்டு தான் போவீங்க. அப்போ எப்படிப்பட்ட விரத முறைகள், வீட்டுல பூஜைகள் ஏதாவது செய்வீங்களா? உங்களோட இல்ல அன்றாட பூஜைகள் என்னென்ன? எப்போதும் விரத காலத்துல விரத முறைகள் கடைபிடிக்கணும். காலையில 4, 5 மணிக்கு எழுந்திருக்குது. ஆனா
எல்லாமே மனிதர்கள் தான். 5 மணிக்கோ 4:30 மணிக்கே ஏஞ்சி நம்ம குளிச்சுட்டு பூஜைகள் செய்யறோம் அப்படின்றது இப்போ இருக்கிற கால சூழ்நிலைகளுக்கும் குழந்தை குட்டிகள் பள்ளிக்கூடம் இவங்கெல்லாம் இருக்கிறதால நம்ம ஒரு 6 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு சாமிக்கு பகவானுக்கு நைவேத்தியம் செய்துட்டு கரெக்டான விரதங்கள், ஐயப்பனுடைய நாமங்கள், சரண கோஷங்கள் இதெல்லாம் செய்துட்டு இந்த சாமியை கும்பிட்டுட்டு விரத முறைகளை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஓ சூப்பர் சூப்பர். 2022ஆம் ஆண்டு நீங்க பம்பா கணபதி கோயில்ல இருந்து சன்னிதானத்துக்கு போகிறது வந்து அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாம் பார்த்தோம். அது வந்து ஒரு மலைப்பாதை இல்லைங்களா? அது ட்ராக்கும் இதாக தான் இருக்கும். நடந்து போகிறதுனாலே ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஆகிடும். அங்கே பிரதட்சணம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான் அது. கண்டிப்பாக. இது ஏன் இந்த மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு போகணும்னு உங்களுக்கு முதல்ல தோணிச்சு? கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் எப்படி தயாரானீங்க? சமசனம் கரெக்டாக 2017 செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு ஓணம் முடிந்து கரெக்டாக ஒரு 4வது நாள் இதை சைன பிரதர்ஷனம், அங்க பிரதர்ஷனம்னு சொல்லுவோம். ஓகே. இதை நான் பம்பாவிலிருந்து, பம்பா கணபதியிலிருந்து பம்பா கணபதி மேல் சாந்தி அங்க இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில்ல இருக்கிற மேல் சாந்தி இவங்கெல்லாம் வந்து என்னை வழி அனுப்பி வச்சாங்க. பந்தல ராஜாத்தோட மண்டபம் அங்க இருக்கு பம்பாட்ட. அங்க இருந்து ஆரம்பிச்சு அப் டு சன்னிதானம் பொண்ணு 18ஆம் படி தொடர வரைக்கும் அங்க பிரதர்ஷனம் செய்தேன். இது ஏன் செய்தேன், எதற்காக செய்தேன், எனக்கு ஏன் இந்த இம்ப்ரெஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா, என் குரு இருக்கார் அனந்த பத்மநாபன் அப்படின்னு சொல்லிட்டு. வயது அவருக்கும் 63 வயதாவது. அவர்கிட்ட நாங்க கத்துக்கிட்ட ஒரு பாடம், ஒரு விஷயம் என்னன்னா, அவரு இதே இடம் சைன பிரதர்ஷனம், அங்க பிரதர்ஷனம் பண்ணி பம்பா முதல் சன்னிதானம் வரைக்கும் போயிருக்காரு. அதே இடம் இருமுடி, காசியில இருமுடி கட்டி காசி, ராமேஸ்வரம், பாண்டிய மலையாளம், அதாவது சபரிமலை வரைக்கும் காசியில இருமுடி கட்டி சபரிமலை வரைக்கும் நட யாத்திரையாக வந்து அடைஞ்சிருக்காரு. ஒரு 90-95 நாட்கள்ல சபரிமலை வந்து அடைஞ்சார். அவரை பார்த்தோன்னு இவரு நடந்து வர்றாரு சாமி, குருசாமி நடந்து வராங்க. அதுக்கப்புறம் அங்கபர்ஷம் பண்ணி வராங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு வராங்க. இது ஏன், எதுக்கு அப்படின்னும் போது, அவர் ஐயப்பனை முழுமையாக என்ன சொல்ல முழுமை அடைந்து ஐயப்பன்ட்டு சரணாகதி ஆகிறது அப்படின்ற அவருடைய எண்ணங்கள். ஐயப்பனை இப்படியும் காணலாம், தன்னுடைய விரதத்தை முழு விரதத்தை கடைபிடித்து எல்லா விஷயங்களும் மிகச் சிறப்பாக கடைபிடித்து இதாட்டம் சைன பிரதர்ஷனம் பண்ணி பகவானை பார்க்கும்போது அது ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கு அப்படின்னு அப்போ எனக்கு தோணுச்சு. குருசாமி, அவர் குருசாமின்னு சொல்றத விட நாங்கெல்லாம் அச்சான்னு தான் கூப்பிட்டோம். அச்சா சாமி தான். அவரை பார்த்துட்டு எனக்கு ஒரு இம்ப்ரெஷன். நான் அவர்கிட்ட கேட்டேன், அச்சா நானும் என் பகவானை பார்க்கறதுக்கு வரணும், உங்களால முடியுமா? அச்சா நான் வந்து கண்டிப்பா சாமி, நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், பகவானை இப்படி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ சொன்னார், உனக்கு இந்த எண்ணம் கொண்டு வந்தது என்னை பார்த்து கிடையாது, நீ என்னை பார்த்து உனக்கு எண்ணம் வந்தது எல்லாம் ஐயப்பனுடைய ஆசீர்வாதம். அவரை பார்க்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது, அதுவும் இதை அங்கபர்ஷனம் பண்ணி போய் பார்க்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ட்டு அதுக்கான விரத முறைகளை நீ ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணிங்க. அதாட்டம் நானும் சரி மாலையை போட்டு அங்கபர்ஷனம் வந்து 1 நாள் 2 நாள் சும்மா பண்ணிட்டு உடனே மலை ஏறுறதுக்கு அங்கபர்ஷனம் போய் பம்பால இருந்து சன்னிதானம் பண்ணோம்னா சாத்தியம் கிடையாது. ஏன்னா கல்லும் முள்ளும் நிறைந்த பாதை. ஓகேங்களா? அதுவும் மலைப்பாதைனாலே தெரியும் உங்களுக்கு, ஏற்றத்துலதான் போகும், அதுக்கப்புறம் இறக்கத்துல போகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னோட குருசாமி சொன்னார், மிக தெளிவா முடிவு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்ன பண்ணணும். அப்ப குருசாமி சொன்னார், இதுக்கு ப்ராப்பரா எந்த ஒரு விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு பழகணும். நம்ம தேகம் இப்ப அங்கபர்ஷனம் பண்ணணும், நம்மள தேகம் வந்து பழகணும். அதுக்காக டெய்லி பிராக்டிஸ். டெய்லி எப்படின்னா, காலையில ஏந்திரிக்கிறது,
4:30 மணி 5 மணிக்கு எழுந்திரிக்கிறது, குளிக்கிறது, வீட்டுல குளிச்சுட்டு சாமிக்கு ஒரு சன்னத்தை சொல்லிட்டு ஆரியபுரம் ஐயப்ப கோயில், இங்க சென்னையில ஆரியபுரம் ஐயப்பன் கோயில் போறது, அங்க பகவான் அங்க மறுபடியும் போய் நீராடிட்டு அங்க அங்க பிரதட்சணம் செய்வோம். அந்த சன்னிதானத்துல அங்க பிரதட்சணம், இது 41 நாளா, 50 நாளா, 60 நாளா, 90 நாளா, 120 நாளா, அதுல என்னைக்கு பகவான் நம்மளை அழைக்கிறாரு இந்த டேட்னு பிக்ஸ் ஆயிடுது. அந்த டேட் வரைக்கும் இருமுடி கட்டத்துக்கு அன்னைக்கு காலை வரைக்கும் இந்த அங்க பிரதர்ஷனம், சயன பிரதர்ஷனம் கடுமையாக விரதம் இருந்து இந்த பிராக்டிஸ்லாம் இருந்தால் மட்டுமே சன்னிதானத்துல, அதுவும் அம்பாட்டு சன்னிதானம் செய்ய இயலும். அது முழுக்க முழுக்க ஐயப்பனுடைய அருள் இருந்தால் மட்டுமே. ஓம் ஸ்ரீ பூதநாதா சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாவோ சாசே திவ்யம் நமோ நம சுவாமியே சரணமய்யப்பா. ஐயப்பனோட பார்வை நம்ம மீது எல்லாத்து மீதும் படுது. அதனால என்ன தவறா சொல்லு, எல்லாத்து மீதும் படுது. எல்லாத்துக்கும் பல விஷயங்கள் ஐயப்பன் பகவான் செஞ்சுட்டு இருக்க. நான் அவரை பார்க்கணும், என்ன என்னோட ஆசை. அவரை நீங்க எத்தனையோ பேர் பார்த்திருக்காங்க. என்னோட ஆசை நான் அவரை இவ்வாறு போய் சந்திக்க வேண்டும். இது ஏற்படுறதுக்கு முன்னாடி எனக்கு எண்ணங்கள் இருந்தது. 2020-21 கோவிட் வந்துச்சு. கோவிட்ல உலக மக்கள் பல பேர் இறந்தாங்க. என்னன்னா பெற்ற பிள்ளைகளை தொட்டு ஈமை சடங்குகள், அவர் இறந்த பிறகு, இந்த கோவிட் பாதிக்கப்பட்டு இறந்த பிறகு ஈம சடங்களா இருக்கட்டும், தொடர்றதுக்கு கூட போய் முடியாம அந்த இது மிகப்பெரிய கொடுமை. அது தாய் தந்தையா இருக்கட்டும், உற்றார் உறவினர்களா இருக்கட்டும், அது மிகப்பெரிய கொடுமை. அது அந்த விஷயத்த நம்மளாம் மீடியால தான் பாக்குறோம், டிவில எல்லாம், சேனல் நியூஸ்ல எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னடா அது எப்பா, அப்பெல்லாம் மாலை இட்டு இருக்கோம், அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன் நிறையப்பா, இதாட்டும் ஒரு விஷயம் நடக்குது, இதுல இருந்து உலக மக்களை காப்பாத்து அப்படின்னு எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு இதுல பிரார்த்தனைகள், மனித நேயத்தோடு எல்லா மனிதனும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனையை நினைச்சிட்டு, என்னதான் மனிதர்கள் தானே நாம, சின்னோண்டு செய்யணும், என் குடும்பமும் என் குழந்தை குட்டிகளும் நல்லா இருக்கணும்ட்டு அவங்களுக்காகவும் பிரார்த்தனைகள் செய்துட்டு பகவான்கிட்ட போய் சரணாகதி ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால இதாட்டும் ஒரு நடைமுறை பண்ணிட்டு இருக்கேன். சாமி சொன்ன நல்லபடியா அந்த மலைப்பாதையிலையும் அங்க நான் கணபதியிட்ட முடிச்சுட்டு பந்தலராஜா மண்டபத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது படுக்கும் போதும் சரி, என்னோட குறிக்கோள் எல்லாமே என் பகவான் ஐயப்பனை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ என்னோட டார்கெட் என் மகனை போய் பார்க்கணும், இது இப்படிதான் போய் இப்படி பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான தேக பலத்தையும் பாத பலத்தையும் கொடுத்துடல வேணும் பகவானே ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு முழு மனதையும் முழு உடலையும் அவர்கிட்ட ஒப்படைத்து விட்டு அங்க படுத்தவன் தான். நடுவில் எங்கேயுமே ஏந்திரிக்கல. ஒரு சில டிராக்டர் போகும்போது முதுவை மட்டும் அப்படி தூக்கிட்டு இந்த கால் ஏஞ்சி நிக்கல. இது ஏறிஞ்சு நின்று பொண்ணு 18ஆம் படி தொட்ட பிறகுதான் ஏஞ்சி நின்று, அது வரைக்கும் நிக்கவே இல்லை. ஒரு அப்படி எப்படின்னா ஒரு 2 மடக்கு தண்ணி தான். காலையில 5-6 மணிக்கு கணபதி ஹோமம் ஆரம்பிச்சு கரெக்டா 6:30 மணி ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்கு சன்னிதானம் பொண்ணு 18ஆம் படியா தொட்டுட்டு. அதுதான் சொல்றேன், உடலோ ஒரு கீரல் கிடையாது, ஒரு துளி ரத்தமோ எதுவுமே. அங்க அட்டை பூச்சிகள் நிறைய இருக்கும் சன்னிதான மலைப்பாதைகள்ல, ஒரு அட்டை பூச்சி கூட ஒட்டல. இதெல்லாம் எல்லாமே என்ன சொல்றது, இது நான் செய்யல, என்னை செய்ய வச்சதே என் பகவான். அவரோட உத்தரவு வந்து பாரு அப்படின்னு பார்த்தேன். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நல்லதே நடந்திருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மிகப்பெரியவர் நான் கும்பிடுறது ஐயப்பன். ஓகே ஓகே ஓகே. கடந்த முறை நீங்க யாத்திரை போகும்போது நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே கண்டிப்பா போனீங்க அப்படின்னு சொல்லி 2024 தான், இந்த வருடம் தான் ஜனவரி மாசம் மகர ஜோதி முடிஞ்சு அடுத்த நாள் நமஸ்காரம் பண்ணிட்டு போனேன். அடி நமஸ்காரம். அதே போல விரதங்கள், விரத முறைகள், இதுவும் அடி நமஸ்காரம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு அடியும் வைத்து ஏந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். இது
இதுவும் பம்பா டு சன்னிதானம் வரைக்கும் செய்து முடிச்சேன். ஓகே. சரணமையப்போ சுவாமியே சரணமையப்போ சுவாமியே சரணமையப்போ. இதுவும் கடினம் தான். இதுக்கும் விரத முறைகள் கடுமையா இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணி தான் போகணும். இந்த ஆண்டு அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருக்குதா? இப்போ போகும்போது இருக்கிறீங்க? இருக்கு. அதுக்கான உத்தரவும் கிடைச்சிருக்கு. அது என்னைக்கு ஏதுன்றது கொஞ்ச நாள்ல தெரியும். ஓகே ஓகே, சிறப்பு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, அசாத்திய நம்பிக்கை. அதுதான் பெரிய பலம். அந்த பலத்தோட தான் வந்து நீங்க மலையேறி போயிட்டு வரீங்க ஒவ்வொரு முறையும். அது உங்களை பார்க்கும்போதே எங்களுக்கு வருது. இப்போ பொதுவாக ஐயப்பன்மார்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ சபரிமலைக்கு போறாங்க வராங்க. அவங்கெல்லாம் உங்களை பார்ப்பாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? என்ன சாமி, ஏன் சாமி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி சொல்லுவாங்களா? கண்டிப்பா. என்னன்னா, சைனபட்சம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் நான் ரிலாக்ஸேஷனுக்காக அப்படியே படுத்திருப்பேன். படும்போது ஒரு சில சாமிகள் வருவாங்க. சாமி என்னாச்சு சாமிக்கு? ஏன்னா சபரிமலையை பொறுத்த வரைக்கும் மலை ஏறவங்க கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன வயசா இருக்கும், முடியாது, உட்காந்துப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு போற சாமிகள், கை கொடுத்து தூக்கிட்டு போற சாமிகள் இருக்காங்க. அதே ஆட்டம் அங்க இருக்க பனி செய்யற அந்த போலீஸ்காரர்கள், கேரளால போலீஸ்காரர்கள் பாவம், அவங்களெல்லாம் பாராட்டி ஆகும். அவங்க வந்து கடுமையா நடந்துக்கிறாங்கன்னு இல்லை, அவங்களும் குழந்தை குட்டி எல்லாம் விட்டுட்டு அந்த மலை பாதையில அவங்களும் இருந்து அவங்களுக்கும் நம்ம பக்தர்கள் நம்மளும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணும்போது அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா அவங்களையும் இடையூறு செய்யற மாதிரி நடக்கும் போதுதான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கிளாஸஸ்லாம் அதெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் ஒபே பண்ணிட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த ஒரு கிளாஸஸ் இருக்காது. எல்லாட்டும் சைனபரேஷன் பண்ணிட்டு போகும்போது என்ன சாமியாச்சு அப்படின்னு முடியலையா, விழுந்துட்டாரா, என்ன ஃபிக்ஸ் வந்துச்சா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாமி என்ன ஃபிக்ஸ் வந்து சாவி எடுத்துட்டு வந்து தம்பி கூட அவர் வந்து கூட வந்தேன்னா இல்ல அவர் ஒன்றும் இல்லை, ஒரு சைனபரேஷன் பண்றாரு. அப்போதான் வந்து எல்லாமே கையெடுத்து கும்பிடுவாங்க, சரணம் சொல்லுவாங்க. நம்ம ஏன்னா எங்களுக்கு பகவான் முழுக்க எங்களுக்கு பகவானோட நினைப்பு தான் இருக்கும். நீங்க வந்து கிராஸ் ஆனா கூட நீங்க வந்தீங்களான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா பகவான் தான். அப்போ வந்து அவங்க வந்து காலில் தொட்டு கொடுப்பாங்க போது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். ஐயப்பா அப்படின்னு அந்த நேரத்தில் கை மட்டும் வேண்டாம். அதனால இருமுடி ஏந்துட்டாதான் நம்ம வந்து ஐயப்பனா வந்து எனக்கு நம்ம காலில் விழுலாம். அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானா அப்போ நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் துண்டு எடுத்துட்டு விசிறி விடுவாங்க. பல பேர் வந்து கீழே இறங்கிட்டு இருப்பாங்க. சைனபரேஷன் பண்ணிட்டு போறதை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் வரைக்கும் வழித்துணையா அப்படியே நடந்து வந்துட்டு தண்ணி கொடுக்கறதுக்கோ இதாட்டெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஒரு சாமியை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு தேவபலத்தையும் பதபலத்தையும் கொடுக்கணும் பகவானே, இந்த ஒரு வார்த்தையை அங்க ஒலிக்கும் சொல்லிட்டு போவாங்க. இவரோட கஷ்டங்கள் எது இருந்தாலும் தீர்க்கணும். நம்ம கஷ்டம் அந்த கஷ்டம்ன்ற வார்த்தையே இல்லை அங்க. ஏன்னா நம்ம பகவான் அப்போ மனசு அவங்களுக்கு தெரிஞ்சது இது ரைட், ஓகே ஃபைன், எல்லாமே நல்லது அப்படின்னு வந்து கடந்து பகவானை தரிசிச்சுன்னு சொல்றோம். ஒரு ஆண்டுல எத்தனை முறை நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வருவீங்க? சபரிமலைக்கு போகணுனால மண்டல விரதம் இருந்துதான் போகணும். அது எனக்கு என் குருவாகிய குரு கத்து கொடுத்தது. மண்டல விரதம் இருந்தா படியேற மாதிரி இருந்தா மண்டல விரதம் போகும். இல்லையா சாமியை பார்க்கல, சாமியை பார்க்கணும்னா சைட்ல வழி இருக்கு. 3 நாட்கள் ஒரு வாரம் விரதம் இருந்து இருமுடி கட்டுறது அது மிகப்பெரிய தவறான விஷயம். எனக்கு பொறுத்த வரைக்கும் சபரிமலைக்கு ஒரு மண்டலம் விரதம். நான் இப்போ கார்த்திகை மாலை போட்டா ஜோதி முடிந்த ஒரு 10 நாட்கள் தான் ஒரு கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பங்குனி உத்திரம் 48 நாள் கணக்கு பண்ணி 41 48 நாட்கள் மண்டல விரதம் கணக்கு பண்ணி அதுக்கு முன்கூட்டியே மாலை இடுறது, பகவானை பாக்குறது. பங்குனி உத்திரம், அதுக்கப்புறம் விஷு, அதுக்கப்புறம் ஓணம், இதாட்டம் வருடத்துக்கு 4 முறை
கண்டிப்பா போயிடுவேன். ஓ, வருடத்துக்கு 4 முறை? 4 முறை கண்டிப்பா போயிடுவேன். 4 முறை நடுவுல ஆமா மண்டல விரதங்கள் இருந்து கடைபிடிச்சுதான் போவேன். நடுவுல ஒரு கேப் கிடைச்சிட்டேன், மழை இல்லாத நேரத்துல மலைக்கு போகணும், ஐயனை பார்க்கணும்னா உடனே கிளம்பி பகவான் அந்த மாதம் முதல் 5 தேதி 5 நாட்கள் ஒவ்வொரு தமிழ் மாதங்களா இருக்குமே எல்லாமே அந்த 5 தேதிகள் பகவானை போய் பார்த்துட்டு வருது. வாரம் இங்க சனிக்கிழமை ஆரியபுரம் ஐயப்ப கோயில பகவானை தரிசிச்சு நம்மளால் முடிந்தவர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு, அந்த அன்னதானம் கொடுக்கறதுக்கும் சக்தியும் தகுதியும் கொடுத்த என் பகவான், ஏன்னா நானே ஒண்ணுமே இல்லாத போது ஒரு என்ன சொல்றது தீராத ஒரு மேல வச்சிருக்க ஒரு பாசம், அது சொல்றதுக்கு வராது. அது அப்படியே உள்ளுக்குள்ளே இப்பயும் கூட எது செய்தாலும் சரி அவன் நாமத்தை உச்சரித்து தான் வேலையை ஆரம்பிப்போம். இனி வரைக்கும் கடவுள் எந்த ஒரு இதுலாமே. சூப்பர் சூப்பர். உங்க குருசாமியை பத்தி இடையில சொன்னீங்க நீங்க, அவர் யார், அவர் எங்க இருக்கிறாரு, அவரை பத்தி சொல்லுங்க. அனந்த பத்மநாபன் குருசாமியோட பேரு. நாங்க அவர் அச்சான் தான் விடுவோம். அச்சானா மலையாளத்துல அப்பா. அவர் பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா தான். பட் சென்னையில செட்டில் ஆச்சு, குழந்தைங்க எல்லாமே எங்க இருக்காங்க. இப்போ வேளச்சேரியில வீடு. அவங்க வேளச்சேரியில வீடு. அவரு முதல் முறையா சந்திக்கும் போது எல்லாமே அச்சா 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 அப்படின்வாங்க. ஏன்னா முதல் முறையா நான் மாலை போட்டு ஒரு பூஜையில, ஒரு ஐயப்பன் பூஜையில நான் நின்று இருக்கும் போது அவரு அவங்க மனைவியோட குருவோட மனைவி 2 பிள்ளைகள் அவங்களோட கிராஸ் பண்ணி வந்து சாமிகிட்ட நின்று எல்லாம் ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனோட கோஷங்கள் அப்படின்னு பாடும்போது பயங்கர இம்ப்ரெஸ். யார் இது, குரு கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். எனக்கு அன்னைக்கு அந்த ஐயப்ப பூஜையில இந்த குரு எனக்கு குருவா ஏத்துக்கல, குருவாவும் அச்சாவமா அவரு பாக்குறோம்னா அன்னைக்கு எனக்கு பகவான் காமித்தது. ஏன்னா குருவை பின்பற்றி குருவின் குருவாகிய ஐயனை தரிசிக்கிறோம். ஓகேங்களா ஏப்பா? ஸோ அந்த ஐயனை தரிசிக்கிறதுக்கு இப்படிலாம் தரிசிக்கலாம் அப்படிலாம் அவர்கிட்ட தான் கத்துட்டோம். அவரு அந்த பூஜையில பார்த்தோம். முதல் முறை நீங்க பாக்குறப்போ அவரது அங்க பிரதட்சணம் பண்ணி தான் போவார். அது தெரியாது உங்களுக்கு? எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ரீசன் என்னன்னா அவங்க கேட்பாங்க, இப்போ ஒரு கூட்டம் பெரிய பூஜை நடக்குது, பெரிய செலிபிரிட்டிஸ் யாராச்சும் வந்து திரும்பி பார்ப்போம், எல்லாமே திரும்ப யார் வந்திருக்கா போயிருக்காங்க. அதே சமயம் ஒரு ஐயப்ப பூஜையில நம்ம குரு நடந்து வரும்போது எல்லாமே திரும்பி பார்த்துட்டு எல்லாமே ஏஞ்சிட்டு குருவே. அப்போ யாருன்னு எனக்கு தெரியல. அப்பதான் கேட்டேன், யாருங்க? இவருதான் அச்சாசாமி. இவருதான் காசில இருந்து ராமேஸ்வரம் நடந்து சன்னிதானத்துக்கு அங்கபட்சம் பட்டு இது பண்ணி நமஸ்காரமும் பண்ணி ஐயனை வழிபட்டாங்க அப்படின்னு. அப்போதான் நினைச்சேன், பகவான் இந்த அளவுக்கு. ஏன்னா கன்னிசாமியா இருக்கும் போதே எனக்கு இது தோணுது. கன்னிசாமியா மாலை போட்டு பூஜையில இருக்கும் போதே அந்த குருவை பார்த்தோம்னா தோணுது எனக்கு, சரி இதை இவரை நம்ம குருவை ஏத்துக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இது ஐயப்பன் அவரை பார்த்துட்டு அங்க குரு அங்க புஷ்பாபிஷேகம் நடக்குது. அங்க வந்து எனக்கு ஒரு இது, சரி இவரை நம்ம குருவா ஏத்திக்கணும் கண்டிப்பா, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போதெல்லாம் அவரு என்ன நினைச்சதில்லை. ஆனா உடனே ஒன்றும் பேசல, நீங்க நல்லா படம் பண்ணுங்க ஐயப்பா, எங்க வீட்டுல கன்னிசாமி பூஜை வச்சிருக்கேன், நீங்க வரணும்னா அதே வட்டம் அந்த வட்டம் வந்தாங்க. அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரு குரு அச்சாவா எனக்கு எது எதா இருந்தாலும் அவர்கிட்ட முதல் தடவை கேட்டுட்டு தான் செய்யக்கூடிய அளவுக்கு பகவான்கிட்ட சரணடைறதுக்கு எனக்கு வழிகாட்டியா இருந்த என் குரு சாமி சொன்னோம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா குருவருள் இருந்தாதான் அவரோட திருவடிகளை பிடிக்கும். கண்டிப்பா குருவருள் கண்டிப்பா தேவை. அவர் திருவடிகள் பிடிக்கிறதுக்கு குருதான் எனக்கு அவர் காமிச்ச பாதை தான். ஓகே, அவர் காமித்த பாதை மிகச்சிறந்த பாதையா இருந்துச்சு. பல சாமிமார்களை பார்த்திருப்பீங்க, பல ரிஷிமார்கள், அவங்களுக்கும் ஒரு குரு உண்டு. எனக்கு ஒரு பகவானை பார்க்க ஐயப்பன் பார்க்க. ஐயப்பன் மிகப்பெரியவன், அவ்வளவுதான். இது முதல் முறை நான் சைன பிரதேசம் பண்ணும்போது என்னோட குருவோட ஆசீர்வாதத்தோட தான் ஆரம்பிச்சேன். குருவும் என் கூட வந்து அங்கபட்சணம் பண்றதுக்கு வரேன், உனக்கு நான் துணையா வரேன், உன் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ விரத காலங்கள் இருந்து நான் சைனபட்சம் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் கரெக்டாக போயிட்டு இருக்கா என்ன ஏது எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. சமைக்க நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன், என் விரத முறைகள் மிக சிறப்பாக கரெக்டாக கடைப்பிடிச்சு பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பலமே நீங்க தான். ஏன்னா நீங்க என் கூட வரேன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு முதல் முறை செய்ய போறேன். அப்போ எனக்கு முதல் முறை எனக்கு எந்த ஒரு இதாட்டம் சைனபட்சம் பண்ணிட்டு போறேன் அனுபவங்கள். ஏன்னா மலைப்பாதை போது
எது வேணாலும் நடக்கலாம், ஒரு குரு இருந்தாருன்னா கூட ஒரு தைரியம் அப்படின்ட்டு. நாளைக்கு இருமுடி முதல் நாள், அதுக்கு முதல் நாள் சாயந்தரம் 6 மணிக்கு குருவே நாளைக்கு இருமுடி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், குருவே போலாமா அப்படின்றதுக்கு முன்னாடி குரு எனக்கு ஃபோன் பண்றாரு. அதாட்டம் அவங்களுடைய சித்தி வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க, நீங்க புறப்படுங்க, எப்படி இருக்குன்னு பாக்குறேன், இல்லைன்னா பகவான் மேல பாரத போடுங்க, நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பகவான் மேல பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க உங்க சைன பிரதேசம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப முதல் ஒரு 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 மனசுல ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு பயம். ஏன்னா குரு வரேன்னாங்களே, குரு கூட இருக்கும்போது ஒரு தைரியமா இருக்குமே, ஏன்னா அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களே, அது நம்ம எப்படி கொண்டுட்டு போறது அப்படின்னு குருவோட, ஏன்னா அவர் சொன்னா தெரியுமே அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன். ஆனால் குரு வரல. அந்த சைன பிரதேசம் ஆரம்பிச்சு 6.5 மணி நேரத்துல பம்பால இருந்து சன்னிதானம் நான் அடைஞ்சிட்டேன். அதுக்கு நடுவுல எனக்கு ஒரே ஒரு விஷயம்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. குரு பிளைண்ட் ஆயிட்டு. பிளைண்ட் மீன்ஸ் குரு இல்லை, நம்ம எப்படி பண்ண போறோம், மனசுல ஒரு பயத்துல பிளைண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அங்க பிரசனம் ஆரம்பிக்கும் போது படுக்கும்போது முழுக்க முழுக்க நம் கண்களுக்கு தெரிஞ்சு பகவான் மட்டுமே. இருந்தாலும் குருவோட உத்தரவு, குருவோட இது இருந்ததுனால என் குருவின் குருவாகி ஐயனை தர்மசாஸ்தாவை பேர் பார்த்துட்டேன். இதுல என்னன்னா, என் கூட வந்த சரவணன் அந்த தம்பி தான் வந்து என்னோட இருமுடி இல்லை. ஏன்னா நான் இருமுடி இப்போ எடுத்துட்டு சைனபேஷம் பண்ண முடியாது, என்னோட இருமுடியை வந்துட்டு கையில வச்சுட்டு என் கூட பம்பால இருந்து சன்னிதானம் வரைக்கும், நான் அங்கபிரதேசம் பண்ணுற வரைக்கும், முடிக்கிற வரைக்கும், சன்னிதானத்திலையும் அங்க சைன பிரதேசம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மாலைபுரத்தையும் பண்ணிட்டு, கடைசியா மணிமண்டபம். அந்த மணிமண்டபம், அந்த மணிமண்டபத்துலதான் சைன கடைசி மணிமண்டபத்துல அங்கபிரதேசம் பண்ணி முடிச்சுட்டு தான் என்னுடைய சைன பிரதேசத்தை முடிச்சேன். மணிமண்டபம் என்னோட என்ன சொல்றேன், இந்த சைன பிரதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட எண்ணங்கள்ல, என்னோட பிரார்த்தனையில நான் ஏதாட்டும் செய்யணும்னா நான் ஆரம்பிச்சது அந்த மணிமண்டபத்துல. ஐயன்ட்டையும் வேண்டிக்கிட்டேன், மணிமண்டபத்துக்கு போயிட்டு மணிமண்டபத்துல மனதார வேண்டிக்கிட்டு, ஐயப்பன் ஜீவசமாதியாக மணிமண்டபத்துல மனதார வேண்டிக்கிட்டு நான் இதாட்டம் வரேன், இதாட்டம் வேண்டியிருக்கேன், இதாட்டம் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைய நான் வர்றதுக்கு சைன பிரதேசம் பண்ணிட்டு வர்றதுக்கான எல்லா தகுதியும் நீ தான் அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிமண்டபத்துல வேண்டிக்கிட்டு வந்து அதே மணிமண்டபத்துல தான் முடிச்சேன். இனி வரைக்கும் சுவாமி சொன்னோம். அதுவும் என் கூட அந்த சரவணனுக்கு அந்த அனுபவம் உண்டு. அப்படி சரவணன் இங்கதான் இருக்காரு. வாங்க சரவணன், வாங்க சரவணன் சாமி, வணக்கம். சுவாமி சரணம் ஐயப்பா. ஆக்சுவலாக சாதிக் சாமி பேசும்போது அவங்க பம்பால தொடங்கி சன்னிதானத்தில் தான் அவங்க வந்து முடிக்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்க சுவாமியோட சிந்தனையிலேயே இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்கள பற்றி எந்த கவலையும் கிடையாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கூட இருந்தீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது? சுவாமி சரணம். இது பம்பா டு சன்னிதானம் பண்ணது பாத்தீங்கன்னா அந்த ஒரு 5 மணி நேரம் தான். ஆனா இதுக்கு பின்னாடி நாங்க ஒரு 3 வருஷம் ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயில்ல இதுக்கான பயிற்சியை சபரிமலையில பண்றதுக்கு முன்னாடி 3 வருஷ காலமா அண்ணன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல கேப்ல எப்ப கிடைக்குதோ அப்ப சன்னிதானம் போகும்போது சன்னிதானத்து மேலேயும் அப்பத்திக்கு சன்னிதானம் தங்க கோபுரத்தை மட்டும் பண்ணுவோம், மணிமண்டபம் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு கோவிட்க்கு அப்புறம் அண்ணன் அந்த கோவிட்ல இருக்கவங்க அதெல்லாம் சொன்னதுனால அதெல்லாம் மெயின்ல வச்சு நம்மளும் பண்ணணும்ன்றதுனால அதுக்கப்புறமேட்டு அந்த பயிற்சியை வச்சு கூடுதலா குருநாதர் அச்சாவுடைய ஆசீர்வாதத்தோட கட்டு நிறைச்சி வீட்டுல இருந்து கட்டு நிறைச்சி சன்னிதானத்துக்கு எங்க பயணம் போச்சு. போகும்போது எங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க கூட போறது, அவங்களுடைய இருமுடியை சுமக்கிறது பெரிய பாக்கியன்றதோட இது எப்பயோ பகவான் எனக்கு கொடுத்துருக்க வேலையா நான் பார்த்தேன். புரியுது. அப்போதைக்கு அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா சுவாமிமார்கள் அண்ணனுக்கு சுத்தமா அவங்க சைனபேஷனம் பண்றதுல மட்டும்தான் இருப்பாங்க. சில சுவாமிமார்கள் முடியோட அண்ணன் காலில் வந்து சுவாமி காலில் வந்து விழுந்து கும்பிடுவாங்க. அப்போ மட்டும் அவங்களுக்கு சொல்லுவாங்க, யாரையும் காலில் விழாம மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க சொன்னா இது பண்ண இல்லப்பா முடியோடு இருக்காங்க, அதனால காலில் விழுத்தாவில்ல, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. சரின்னு அப்போ அண்ணன் சொல்லும் போது மட்டும் பார்த்துப்பேன். ஏன்னா அவங்கள நம்ம இது பண்ண முடியாது, பண்ண முடியாது. அது மாதிரி அவங்க கூட
சொல்றத இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு போவேன். இந்த பம்பா டு சன்னிதானம் நாங்க சைனபேஷனும் இது வரைக்கும் 3 வாட்டி முடிச்சிருக்கு. இந்த 3 வாட்டியில நாங்க பண்ணதுல பாதி ஒரு 25% 30% சமர்ப்பணம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க டோலி தூக்குனவங்களும் டிராக்டர் ஓட்டிட்டு வர அண்ணன்மார்களும் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, டோலி தூக்கிட்டு வரும்போது அவங்க அவ்வளோ ஒரு வெயிட்டோட மேல சுவாமிமார்கள் நடக்க முடியாதவங்க இந்த டோலி யூஸ் பண்ணி யாத்திரையில அவங்க போறது உண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெயிட்டோட நிப்பாங்க. சுவாமி போட்டோம், ஏன்னா அது குறுகலான பாதை இல்லை, சாமி போட்டோம் நம்ம அதுக்கப்புறம் ஏறி போய்க்கலான்ட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிராக்டர் சுவாமியும் சுவாமி இந்த இப்படி கிராஸ் ஆகுற டோலி மேல வந்து ஏறுற டிராக்டர் கீழே சொல்றாங்க, சாமி சைனபஸ்ல போகுது நீ பார்த்து ஒதுங்கி போய்க்கோ அப்படின்னு டோலி தூக்கிட்டு போற சாமி டிராக்டர் சுவாமிக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிராக்டர் சுவாமிக்கு வழி இருந்தா அவங்க பாட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அங்க இருந்து எனக்கு அப்படின்னு ஒரு இன்டிமேட் எனக்கு கொடுத்து சுவாமியை கொஞ்சம் இது பண்ண சொல்லு. ரொம்ப முடியல அப்படின்னா அண்ணன் கையை பூச்சி மட்டும் அப்படி நம்ம காலு எல்லாமே பூமியிலேயே இருக்கும், நான் கையை குடிச்சு மட்டும் தூக்கிட்டு அது மாதிரி போகிறது உண்டு. அந்த போற வழியில எங்களுக்கு நாங்க போறதுல இறைவன் 2-3 இடத்துல எங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. நாகராஜா வடிவுல, அப்புறம் மூத்த குருசுவாமிகள் வழியில அங்கே வருமா அந்த பாதையிலேயே? அந்த பாதையிலேயே வந்திருக்கு. அந்த பாதையிலேயே நாங்க போறச்ச நாங்க பாத்திருக்கோம், நாகராஜாவை பாத்திருக்கோம். அதுக்கப்புறம் மூத்த குருசாமிகள் யாத்திரை சுவாமியை முடிச்சுட்டு வரவங்க அவங்க நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கையில பப்ஸும் வச்சிருப்பாங்க, அதாவது விபூதி வச்சிருப்பாங்க. உன்னோட யாத்திரை நல்லபடியா முடியட்டும், பகவானை நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆசீர்வாதம் பண்றது இன்னும் எங்களுக்கு அது கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். போகும்போது நான் சரணம் சொல்லிக்கிட்டே போவேன். அதை கேட்டு 4-5 சுவாமிகள் சரணம் சொல்லுவாங்க. அந்த சரண கோஷத்தோடையும் அண்ணனுடைய பக்தியிலையும் ஐயப்பன் கூப்பிட்ட அந்த ஈர்ப்பு நிலம் தான் இது எல்லாமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்க போறச்ச ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன நிகழ்ச்சி மட்டும் நடந்தது. ஒரு போலீஸ்கார சுவாமி வந்து அவங்களுடைய இப்படி வருதுன்னும் போது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். பம்பா டு சன்னிதானம் எல்லாமே சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும், பார்த்துருப்பாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு மேக்சிமம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது கிட்ட நம்பியார் மடத்துக்கிட்ட வராச்ச அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கோம். அங்கே SBI ATM இருக்கும். அங்கே வராச்ச ஒரு ஐயப்ப சுவாமி போலீஸ் சுவாமி வந்து இன்ஸ்பெக்டர் SIன்னு நினைக்கிறேன் 2 ஸ்டார் வச்சுருந்தாங்க. அந்த சுவாமி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் கிடையாது, பண்ணக்கூடாது, எலும்பு அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாரு. அப்போ வந்து அண்ணன் சொன்னாங்க, நான் ஐயப்பனுக்கு செய்கிற பிரார்த்தனை, இதில் தயவு செஞ்சு குறுக்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கலாம் இல்லை, சைனபஸ்லேயே சொல்லிக்கிட்டே போகிறாரு. அவர் வந்து வாக்கியில் வந்து உடனடியாக அவர் ஏதோ இன்ஃபார்ம் கொடுக்குறாரு. ஆனால் அது எனக்கு புரிஞ்சது, அவர் மலையாளத்தில் பேசுறது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இதை எப்படியாச்சும் பிரேக் பண்ணணுன்றது மட்டும் தான் அவருடைய நோக்கமாக இருந்துருதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ ஆஷா பேசினார், மலையாளத்தில் பேசினாரு, எல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்பியார் மடத்தில் அந்த பஜனை பண்ணுற இடம் இருக்கும். அங்கே ஒரு விநாயகர் விக்கிரகமும் ஐயப்பனோட விக்கிரகமும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்பாச்சி மேடோட அப்பு இருக்கும். நம்ம சன்னிதானம் போகிற சுவாமிமார்களுக்கு தெரியும், அதாவது புல்மேட்லேருந்து இறங்குற இடம் அது. அந்த இடத்து வழியா நம்ம ஏறி போனா 18ஆம் படிக்கு போயிடலாம். அந்த அப்பு வந்து சரியான அப்பு. இங்க இந்த போலீஸ்கார் சுவாமி வந்து ஏஞ்சிக்க சொல்றவரு நம்ம சைனபேஷன் அவர் அந்த அப்புல அண்ணன் பண்ணதை பார்த்துட்டு அப்படியே பாக்குறாரு, ஒரு மாதிரி பாக்குறாரு, என்னப்பா இது ஆச்சு இப்படி ஏறுறாரு அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் சன்னிதானத்துக்கிட்ட போயாச்சு. சன்னிதானத்துக்கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா, வாவர் மசூதி வாவர் வச்சு அங்க ஒரு இடத்துல தொழுற இடம் இருக்கு. அப்படியே போனார்னா அண்ணன் பாதம் வந்து சுவாமிக்கு ஏத்தா மாதிரி இருக்கா மாதிரி அது இருக்கும். அதை வந்து வித்தின் செகண்ட்ல இப்படி திரும்பினாரு. அதாவது தலை வந்து இங்க இருக்கிற தலை இப்படி வரவும், கால் இப்படி வரவும், இப்படி சைனபேஷன்ல போறவரு சடனா இப்படி திரும்பினாரு. திருமண உடனே இங்க எந்திரிச்சுக்கோன்னு சொன்ன அந்த மண்டபத்துக்கிட்ட இங்க வந்து அப்படியே வியர்ச்சியா பார்த்தாரு. அது ஒண்ணு ஆச்சுங்களா. அதை தாண்டி அப்படியே அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரிட்டர்ன் அப்படியே வராரு. வரும்போது 18ஆம் படியை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது நம்ம சுவாமிமார்கள் கருப்பு சாமிக்கு அடுத்த சாமி கிட்ட தேங்காய் உடைக்கிற வழக்கம் இருக்கு. அந்த ஓடுகள்லாம் செதறி தரையில கிடக்கும். அந்த தரையில கிடக்கிறத பார்த்துட்டு எங்களை எந்திரிச்சுக்கோன்னு சொன்ன அந்த போலீஸ் சுவாமி வந்து போலீஸ்கார சாமி வந்து அந்த ஓட்டை வந்து விளக்குறாரு, எங்களுக்கு உதவி செய்யறாரு. அந்த நிமிஷத்துல எங்களுடைய வேண்டுதல் ஐயன்கிட்ட போய், ஐயன் நான் உத்தரவு கொடுத்தா அவர் வந்திருக்காரு, நீ என்ன இடைஞ்சல் பண்ற அப்படின்னு சொல்லி அதை மாத்தினா மாதிரி எனக்கு அங்க ஒரு பிராப்தம் கிடைச்சது. ஏன்னா லைவா நான் பார்த்தேன். ஏன்னா அவர் எந்திரிக்கணும்னு சொல்றதுதான் ஒரு குறிக்கோள் இருந்தது நம்பியார் மடத்தாண்ட. அதே சாமி 18ஆம் படி கிட்ட நாங்க நெருங்கிறதுக்கு
குள்ளேயே அவருடைய மனம் மாறி சக்தியை அங்க காமிச்சிட்டாரு, ஓட்டெல்லாம் விளக்குனாரு. அதே சாமி இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க திருப்பி ஒரு சைனபேஷனம் பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு நைட்டு அறிவுராசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே சாமி தான், அதே சாமி நாங்க சைனபேஷனம் பண்ணும்போது எங்களை இது பண்ணாரு, ஸ்டாப் பண்ணாரு. இருங்க சாமி நான் 2 நிமிஷத்துல முடிச்சிரும்னு சொல்லிட்டான்னு சொல்றாங்க. இல்ல நீ அதெல்லாம் இல்ல கூட திருப்பி உருளு அப்படின்னு சொல்றாரு. நாங்க உருண்டுட்டு வந்து சுவாமி அம்பலத்தை பார்த்துட்டு இன்னாண்ட சைடு வரோம். திருப்பி இப்ப கொடிமரத்துக்கிட்ட வர போறோம். நீ அது எக்ஸ்பிரஸ் தானே நீ அப்படின்னு எங்களை பார்த்து கேக்குறாரு. அதேதான் சாமி அப்படின்னு சொன்னோம். சரி தொழுதிட்டியா போய்க்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அண்ணன் அதே மாதிரி சொல்லி மணிமண்டபத்தாண்டதான் எங்களோட யாத்திரை முடியுது வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு நிமிஷத்துல என்னை பார்த்து அண்ணன் கேட்ட ஒண்ணு மட்டும் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அவர் என்னன்னா முடிச்சுட்டு நான் கை கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு கை கொடுத்து தூக்குறேன். அவர் அந்த சைனபேஷனம் பண்ணும்போது அந்த ஒரு சிரிப்பு முகத்தோட இருந்தார் இல்லையா, அதே முகத்தோட என்ன கேக்குறாரு, நான் முடிச்சிட்டேனான்னு கேட்கல, நம்ம முடிச்சிட்டோமா இத முடிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. அதுதானே எனக்கும் தெரியல, நானும் அதுதான் பாத்துட்டு இருக்கேன். இந்த கையில இருமுடி இருக்கு, எனக்கு கை வந்து அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படியே பிளாக் ஆயிடுச்சு. என்னால கையை நீட்ட முடியல. ஏன்னா 2 இருமுடியும் நான் அப்படியே வச்சுட்டு இருக்கேன். அந்த இருமுடியோட கணம் பம்பால இருந்த கணம் சன்னிதானத்துல இல்ல. நேரத்துக்கு அந்த இருமுடியோட கணம் என்னோடைய முடி இல்ல, இவருடைய முடி. அது கவுளி கத்துட்டாங்க. அந்த இருமுடியோட கணம் வந்து ஏறுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சனிக்கிழமை ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோயில்ல சைனபேஷனம் பண்ணிட்டு அண்ணன் என்ன வேண்டுதல் வச்சு யாசகம் கேட்பாங்க. மத்த சுவாமிமார்களுடைய குறையெல்லாம் அது சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு அண்ணன் முடியலன்னா அவரு காதுல விழாத வரைக்கும் அது என்னன்னு அவருக்கு தெரியாது. அவரு காதுல அந்த ஒரு அது முடியுதோ முடியலையோ, இவர்கிட்ட இருக்கோ இல்லையோ, அது இறைவனுக்கு தெரியும். கூட சர்வே பண்ற எனக்கு தெரியும், கூட ஓடிட்டு இருக்கு எனக்கு தெரியும். அவரால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வாரு. அந்த வேண்டுதல் எதுக்கு பண்ணாரு இன்னைய வரைக்கும் சத்தியமா எனக்கு தெரியல. யாசங்க கேட்பாங்க. துண்டை வச்சு கேட்டு கிட்டத்தட்ட அந்த 49 நாள் அந்த மண்டலத்து வரைக்கும் வர சனிக்கிழமை தோறும் கேட்டு அது இவ்வளவு பெரிய மூட்டையில ஆயிருச்சு. சில்லற காயின்ல இருந்து காயின்ஸ் எல்லாமே சேர்ந்துருச்சு. அதே இருமுடியதான் நான் இங்க கட்டு நிறையில நான் இங்க வச்சு நிறைக்கிறேன். அதே கட்டு நிறையதான் நான் எடுத்து தலையில வைக்கிறேன். அப்ப இருந்த கணம் சன்னிதானத்துல இல்ல. சோ எல்லாரோடைய பிரார்த்தனையும் சொமந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து என் அண்ணனை வந்து கிட்ட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யாரா அப்படி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் என்னப்பா இது அப்படின்னு பார்த்தேன். இந்த சைனபேஷனம் பண்றதுல டோட்டலா காலி. அப்புறம் இந்த ஒரு மூமெண்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துன்னு வரும்போது ஃபுல்லா அவுட். எனக்கு அச்சாசாமி சொல்றாங்களையா, அவங்க வந்து நடமாடும் ஐயப்பன் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்தானத்துல ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தனா எங்க அப்பா, அதுக்கப்புறம் அண்ணனை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். ரொம்ப 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 அழகா சொல்றீங்க. அதான் எல்லாமே இறைவன் தான், அது எங்க பகவான் தான். அது இந்த நிமிஷம் இந்த நொடி நாங்க உங்ககிட்ட பேசுறேன்னா அது அவருடைய கட்டளை தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பலருக்கும் நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. ஏன்னா ஐயப்பன் மேல இவ்வளவு நம்பிக்கையோட அவனை இவ்வளவு உறுதியா பற்றி கொண்டு நீங்க செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளும் அந்த யாத்திரையும் வந்து ஐயப்பன் மேல பக்தி வச்சா அவன் எல்லா வகையிலையும் நடத்துவான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கு. உங்க அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.